சற்று பிரச்சனைகள் தொழிலில் வரும். தொழில் செய்யக்கூடிய தொழிலில் வரும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் டெசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தில் வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்னாரே ஆனால் அமோகமான கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு பெரிய பொற்காலமாக இருக்க போகிறது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சரி பகவான் மாற்றம் மார்ச் மாதம் வர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். போட்டிகளில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். படிப்பு விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பழைய கடன்கள் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பார்த்தவருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் 2026 11ஆம் மாதத்துக்கு மேலே ராகு மாறும் பொழுது தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து கேது பகவான் போகும்போது தந்தையின் உடல் நலத்திலையும் தந்தையினுடைய சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார் 10ஆம் மாதத்துக்கு அப்புறம். அது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நிஜமான பொற்காலம்னு சொல்ல போனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொச்சை தானம் கொடுங்க. அது தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ஒரு தரமாவது விசிட் பண்ணிட்டு வாங்க. அது சுக்கரஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தாயாருக்கு உங்களால் முடிஞ்சது குங்குமார்ச்சனை பண்ணிட்டு அதை தவிர வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 2026